இதுல இருந்து வெடிதான் ராத்திரி வெடிதான் ஆய் போடுது பார்த்தா இன்னைக்கு வாங்கி வச்சுக்கிறாங்கடா. இப்ப இதே ஏண்டு கொடுக்குறேன். இதே ஏண்டு கொடுக்குறேன். ஒண்ணு பிடிச்ச கரகை எண்ணி விடவா போது ஒண்ணு விடாது. அந்த கரகை எண்ணி விடாது. அதனால அன்னைக்கு நான் கொஞ்சம் எச்சரிக்கை வந்துக்கிறேன். நீ இன்னைக்கு உஞ்சாரு. ஆமா இப்ப நீ ஏன் ஊடி அஞ்சா ஓட விட்டுற போகுது. என்ன ஒண்ணு உள்கண்டு தான் இல்ல பாத்துக்கலாம். ஐயோ கேட்டுக்காரா ஏன் ஊடி அஞ்சா ஓட விட்டுற போகுது. ஏன் ஊடி அஞ்சா ஓட விட்டுமா அப்படியே எரியல. நீ கம்மியா இருப்ப. என்ன பண்ணுவேன். என் மகனை ஒரு கொல்லிக்கிட்ட தந்து என் வீட்டுல வைப்பீங்க. ஆமா நான் முதல்ல ஓடுறேன். ஆமா ஓடுறேன். ஏன்னா மாறாம் இந்த போடு போடுறானே என்னடா போலாம் நேற்று தான் போடு போட்டு போடுறான். ஊருக்கார 2 நாள் இந்த மாதிரி நாளை வாங்கிக்கிறாங்க. நம்ம இடம் புண்ணாகிறதுக்கு தான். அதேதான். ஐயோ ஒரு வார்த்தை ஒரு தப்பா பேசல. எது பேசல அந்த கேள்வி பதில் இல்லாம இழுத்து போட்டு அடிக்கிறானே. நாமெல்லாம் கும்பலா சேர்ந்தா வாயில சுனியா விட்டோம்.
ஐயோ கூட்டத்தெல்லாம் கொடுத்தான் அவங்க போறாங்க எல்லாம் வாங்குறீங்க ஒரு மயிலுக்கு ஊரு தவறு ஒண்ணு மகாராஜா உன் மண்டி உடையது கல் எடுத்துனா பாரு இப்ப அவன் என்ன பாடுறா நீ என்ன பாடுற அதுதான் பண்ணாரு என்ன பாட்டு என்ன பாட்டு எப்படி காட்டவுமே குறையும் இல்ல கடிச்சவுமே பாவம் இல்லை இதுல யாரு காட்டுனது யாரு கடிச்சது அவன் காட்டா நீ கடிக்கிற நானா கடிக்க நான் குஞ்சு காட்டு பண்ணப்பா ஐயா அது அப்படி இங்க வாங்க என்ன தாடி கீபோர்டு தாடி கீபோர்டு கீபோர்டு கை நல்லா நீட்டு இப்படியா யா கை நீட்டு சொல்றேன் நல்லா கை இப்படி நல்லா மடுங்க நல்லா மடுங்க நல்லா இப்படி மடுங்க அப்படி என்ன போற நல்லா மடுங்க இப்படி மேல கை தூக்கு விட்டா நானா பச்சால சுத்துற பாய்க்குமாடா நானு அவன் மயிரை புடுறான் ஏன் மயிரை நான் மயிரை புடுங்கிறாளா நானு என்ன சொல்ற மாதிரியா ஏண்டா தேட வந்து அடிக்கிற அப்படி எல்லாத்தையும் அப்படி ஏண்டா தனியா இருந்தா மரியாதைக்குரிய வார்த்தை இன்னும் கையால போகணும் பின்னாடி போனா அம்மா சனியா இருந்தான் அவங்க அம்மா சனியான்னு கேக்குற அவங்க அம்மா செத்துட்டாங்க பாப்பா சனியாக்கி விட்டுக்கிறேன் அதை கேளு பாப்பா சேனையை விட்டுக்கிறீங்க என் பாப்பாவை சனியாக்கி விட்டுக்கிறேன் யாரு நீ யாரா
உங்க மகன் கேட்டேன் அருமையான விபிஷகா பூக்கா வாங்கி கால தொட்டுக்காவும் ஆமாண்டா குடியார பையன் அவர் அண்ணமாயி அண்டம் செத்தா சாவரம் புண்டம் எப்படியா செத்தா சாவரம் புண்டம் ஐயோ என்னது அதுதான் போட்டி சாவி போட்டி சேவாடா ஆமா போட்டி கம்யூனிட்டி நல்ல வார்த்தை வாங்க பேசுறாங்க ஒரே கம்யூனிட்டி கூட அடி நல்ல வார்த்தை பேசுறாங்க நீ தாடா எனக்கு பிடிச்ச மந்திரி உங்ககிட்ட பேசுனா நல்ல வார்த்தை 4 வார்த்தை ஒரு நறுக்கா பேசணும்டா அப்படி பேச சொல்லு ஒரு பெரிய மனுஷங்கிட்ட யாரு புடியுது யாரு புடியுது என்ன சொல்ற புடிச்ச மனுஷன் ஐயா நான் அருமகம் நான் அருமகம் ஐயா இல்லடா நல்ல வார்த்தை 4 வார்த்தை பேசணும் சொல்லு சொல்றேன் என்னடா இங்க வாங்க என்ன நான் சொல்றாப்லயே நீங்க சொல்லுங்க சொல்றேன் ஒரு நல்ல பேரு எப்படி? ஆமாங்க நல்ல பேர் கொடிக்கட்டு பாருங்க இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் சொல்றீங்களா ஆமாங்க நீ சொல்ல ஆரம்பிக்கும் எப்படி வெத்தலைக்கு 28 காம்பு நான் சொல்லணுமா சொல்லுங்க வெத்தலைக்கு 28 காம்பு வெத்தலைக்கு 28 காம்பு வெத்தலைக்கு 28 காம்பு வித்துட்டு வராம அவன் சுனிய போய் ஊம்பு அது வந்து வெளிச்சமா சொல்லி நான் அந்த மாதிரி அந்த மாதிரி கறி இல்ல கறி அந்த கம்பெனிக்கு பேச தெரியாது நான் சொல்றேன் பாருங்க அவன் கிடக்குறான் மானத்துல மயில் ஆடுது சொல்லுங்க சொல்லுமா சொல்லு மாநிலத்துல மயில் ஆடுது வாயிலையும் அப்படி ஆடும் கேமரா வளைக்கும் அட்டக்கோ அட்டக்காமே நடத்தவனை நாடகத்தை கல்வித்து மறுக்க வந்திருக்க அத்தனை தச்சு வண்டி சமய வளங்களை கத்தர விட எந்த ஒரு முத்தமான உனக்கும் இந்த திருமணம் இடுப்பு இருமுழுகிற அவங்க அடிப்பானா அடிமாடா கடிப்பா கடிச்சுட்டா கூட பரவாயில்ல அடிக்காத கடிப்பு என்ன கடிப்பான் இல்லங்க
என்ன சொல்றாங்க? டேய், அப்படி ஏமல ஜென்ம தாடிக்கல் ஆடு அது எப்படி நாடு தெரியுமா? அதுதான் ரத்னாபுரி மன்றம். அது ரத்னாபுரி எனக்கு தான் தெரியும். வீரன் என்ன வீரன் தெரியுமா? சீரத்துல சிங்கக்குட்டி, அப்படியே தாண்டத்துல மான்குட்டி, ஆயிரத்துல புலிக்குட்டி, பெருமை எடுத்து சொல்லு. பதங்கத்துல பூனைக்குட்டி, ஆனா தீனி திங்கத்துல பன்னிக்குட்டி. பன்னிக்குட்டி தான் இவன் கேட்டு பிடிச்சா போறான். அம்மா மண்ணும் எனக்கு தம்பி வந்துக்கிறானா? அவனுக்குறானா? ஆமாடா. ஐயோ, வருவான் இல்ல செத்து போயா வருவான். தம்பி இருக்கிறான்னு தான் சொன்னாரு. தம்பி செத்துட்டான் சொன்னாரு. தம்பி இருக்கிறான் அப்படின்னு தான் சொன்னாரு. இல்ல அவனை சண்டை போடுறாங்க. போடா, நீ ஒரு சண்டை போடுறதால ஒரு பொண்ணு அப்படி டாய் கேளுங்க மேல காலாக்கலி ஏ தமிழ் மேல சோலாக்கலி காலாக்கலி சோலாக்கலி சோலாக்கலி காலாக்கலி காலாகணி சூழாகணி காலாக்கலி சோலாக்கலி சோலாக்கலி காலாக்கலி காலாக்கலி சோலாக்கலி. ஏமா அம்மா மேல கொஞ்சம் ஆடு மாறில ஏன்னா நாய்க்கடி மருந்து குடிப்பீங்களா? எங்க ஜமாலா சோறு வசதி வெண்ணெய் கடிச்சிருக்குது. அப்படி காலாக்கடி சோலாக்கடி அது மட்டும் இல்ல தெரியும் எனக்கு மந்திரி ஒருத்தங்கிறான். உனக்கு மந்திரி? ஆமாடா. இந்த கந்திரிகளுக்கு மந்திரி இந்த கந்திரிக்கு மூஞ்சி பாரு என் பாட்டி எச்சு இருக்குது. உங்களுக்கு ஒரு மந்திரி அப்படி மந்திரி ஒருத்தங்கிறான். யார் தெரியுமா? அவனி பேரும் நீலாக்கணி. காலாக்கணி சோலாக்கணி நீலாக்கணி. அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் என்னுடைய குளம் இருக்க குளம் அது எப்பேற்பட்ட குளம் தெரியுமா? ரொம்ப பேசுறானே பாரு. இல்ல லைன் வரலன்னு சொல்லி வயிறு கொடுக்குறேன். கை பிடிச்சாரு அப்படி அழகர்களா இல்ல தளபதி அதிபதி அரக்கர குலத்துக்கு அதிபதி சாரி இவ்வளவு அடைகிறேன். என்ன ஏதாவது செய்யணும் உனக்கு தோணுது செய்யணுமா? ஒட்ட ஒட்டையா இருக்கணும். அதெல்லாம் ஒட்ட புடிச்சா இருக்கணும். நீ கொடுத்து நான் ஒண்ணு உனக்கு கொடுக்கட்டா? என்ன குடிக்கணும் சொல்றா? கை கட்டுங்க. நல்லா அடி பிடிக்கிறாங்க. என் கையால வெட்டும் சொல்லு. வெட்டா பாப்போம். என் மாதிரி இவன் கையால விடக்கூடாது.
என் காலை வெட்டி பாரு. கையை வெட்ட உயிர் போக மாட்டேங்குது, காலை வெட்ட உயிர் போக மாட்டேங்குது. சிறமா இருந்தாலும் சரி, என்ன பிளந்தாலும் சரி, என் 32 பாகமா வெட்டினாலும் சரி, என் உயிராகத்தை போகவே போகாது. உயிர் போகாதா? ஏன் தெரியுமா? நாய் என்னுடைய இஷ்டமான தெய்வம் வீரமாகாளி. அந்த வீரமாகாளி கண்டு தவத்தை செய்து சாகாத வரப்பெற்றோம். ஏய் கடலை தாண்டி திருப்பா கடல் மத்தியில நாய் காளி காளி கோயில் அந்த காலுக்கு அடி வீடுதுல அதுதான் என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி. உயிர் அங்குது. ஆமாடா, அந்த காளி வீடு அடிமேலத்துல நாய் 2 கருவாண்டாக்குதா தம்பி. கடை தாண்டி அந்த திருமணத்துல காளி கோவில் இருக்குது. குலதெய்வமா காளியம்மன் அந்த காளியம்மன் வீடு இருக்குதான். வீடுதான் இவன் உயிரே கருவண்டா இருக்கு. கருவண்டா அந்த கருவாண்டை எவனும் ஒருத்த சாதாரணமா கோபத்தால அப்படியே கடலை தாண்டி திருப்பா கடல் போனாலும் சரி, அந்த கோயில் வரைக்காமல போனாலும் சரி, ஆனா என்னுடைய இஷ்டம் கலிக வரவே சரி, அங்க போய் நின்றால் சரி, உன்னை எடுத்து அப்படியே முழுகி போயிடும். காளியம்மன் எடுத்து சாப்பிட்டு கருவண்டை பிடித்து கையை உடைத்தால் எங்களை இருவர் கையை உடையும், காலை உடைத்தால் எங்க தம்பி உயிர் கால் உடையும். அதை சிரத்தை கிள்ளா எங்களை இருவர் சிரம் உங்களை கொல்ல முடியும். அப்பதான் எங்களை கொல்ல முடியும். அப்பேற்பட்ட வரப்பட்டிருக்கோம். ஆனா அசைக்க முடியாது. எங்களை ஆட்டு அசைக்க ஒருவன் கிடையாது. ஆனா ஒண்ணு தாய் எங்க தர மாடிகளும் ஆகிறோம். ஏற்கனவே நாய் தாண்டு வரக்கூடிய அரவ கொடியோர் கொடியோர் கையில தலை துரியாத மனத்துல வளர்ந்து முச்சமா இருக்கும். அழகை போறமா பொண்ணு நானே என் தம்பியும் 2 பேரும் 2 வலது கொஞ்சமா இருக்கும். ஆமா, ஆனா இவ்வளவு காலம் இல்லாத நீ இப்ப வந்து என்ன செய்தி? ஐயா துரியாதன என்ன ஒண்ணு வருபடுத்திடுவேன். யாரு? துரியாதன ஒண்ணு வருபடுத்திடுவேன். துரியாதன? ஆமா. என்ன மறுபடி உத்தரவு? ஆமா. தாய் சீக்கிரமா வர சொன்னாங்க. தாய் இப்படி வா. பட்டுமா உனக்கு தேவசமா? யாருக்கு தோசம்? ஆனா இந்த தினத்துல அப்படி இருந்தாலும் தம்பி எனக்கு திருமணம் ஆகி விட்டுதான் நான் கூட்டி போயிட்டாட ஆட்டு நாடோ ரத்னாபுரி, என்னுடைய பேரோ காலாக்கி, என் மனைவி பேரோ கமலவல்லி. எப்படி கமர் கட்டு கமர் கட்டு என்ன கமர் காலாக்கணி கமலவல்லி. எப்படி மனைவி மாட்டோம். ஆனா இந்த தினத்துல துரியாதன மறுபடி கட்டு என் தம்பி சோழாக்கணி அழைக்க வேண்டும். ஆனா என் மனைவி அழைக்க விளக்கு இல்ல காலாக்கணி அழைத்தாண்டு என் மனைவி அழைக்க கமலவல்லி
Oh,
கருள் மாடு வந்துருக்குது. கருள் மாடா ஆயா மாடுறோம் கருள் மாடுங்கிறானுங்க. ஏங்க டஜனு? என்ன பண்றது அம்மா? கருள் மாடு டஜனு கட்டா இருக்குதா? ஓ டஜன் இல்லையா? யாரு அரசாங்கத்து? வாயம்மா. வணக்கம் 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 வணக்கம். அம்மா வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. சுகமாக பாய் பாய். வாங்க 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 வணக்கம் இவரே. வாங்க 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 வணக்கம். நான் போய் அங்க இருக்கிற குடும்பம் இல்ல வாங்க வணக்கம் சொன்னேன். என்னடா எப்ப கொஞ்சம் இடத்த காட்டுறாங்க என்னடா என்னடா பண்றது? ஏய், அங்கமா முடியல அடங்கிட்டா ரெண்டா போண்டாக்கணும்னு சொல்லலாம். முடிவு அடங்கிட்டாங்க. ஏய் அப்புறம் நாமளே ரெண்டு மூலிகை ஆண் பிள்ளை என்றாலும் தான் பிள்ளை என்பார்கள். அதற்குமாக பொன் என்ன என்ன பாரு அதான் உண்மை. என்ன உண்மை? ஆம்பளை தான் காலுக்கு குடிராது ஒன்று சாணு மத்தனுக்கு நீ ஒண்ணுதான் கரெக்டா புடிச்சு பேசிக்கிறேன். கரெக்டா? இல்ல நீ ஒண்ணுதான் நல்லா பேசுறேன்னு சொன்ன. என்ன என்ன இப்படி எப்படி பேசுற? ஒரு பால் நாளைக்கு பேசுறேன்னு சொல்றேன். கை முன்னா ஆமாமா ஏய், எப்படி பேசுற நீங்க சொன்ன நன்றி. நீ ஆம்பளை நான் பொம்பளை. பொம்பளைக்கு பொம்பளை கை கொடுக்கணும். ஆம்பளைக்கு கை கொடுக்கணும். சொன்ன நன்றி. பாருங்க வேற மாதிரியா நினைப்பாங்க. கண்டு மாட்டா நீ கொடுக்கறாயோ? அதானே அல்லாத்து நல்ல நான் நினைக்காத. அதான் என்ன போல இல்ல நல்ல. இவன் ரொம்ப யோசிக்க அல்ல அந்த குட்டில ஒண்ணு மட்டும் தான் நீங்க உங்களை பத்தி தெரியாதா? அவனை பார்த்து பேசு. கையெடு. இப்ப எங்களை பத்தி பேச சொல்ல பாரு. அத நன்றி சொல்ல பார்த்தா. ஒண்ணும் சொல்ல வேணாம் தம்பி. அவனை ஒண்ணாச்சாக ஆனா பெண்ணாக அறிவிக்க வேண்டும். அறிவிக்க வேண்டாம். என்னை போல பெண்ணாக புத்தி இருக்கணும். ஆமா அதனால என்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க. பேசுறா ஒரு பெண்ணிடத்துல ஆண்கள் வார்த்தையாட வேண்டுமானால் பேசணும். மேலையும் பார்த்து பேசணும் கீழையும் பார்த்து பேசணும் தம்பி. அப்படியா? ஆமா. ஏமா இது வரைக்கும் உங்ககிட்ட மேலே பார்த்து பேசணும்டா. ஆம்பளுக்கு தானே வேலையே. நீ பாத்து மாதிரி பாட்டு காட்டு தூக்கி காட்டு. சொன்ன வார்த்தை ஏடா, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கிட்ட பேசணும்னா மேலையும் பார்க்கணும் கீழையும் பார்க்கணும். பார்த்து பேசணும். அதான் மேலேயே பார்த்துக்கிட்டு இப்ப கீழே பார்க்கலாம்னு பார்த்தேன். அறிவிக்க இப்ப ஏற்பட்ட சபையில ஏதோ பரவாயில்ல பார்க்காத தூக்குறாங்க. மூச்சு இருந்தாலும் என்ன நினைப்பாங்க? ஒரு பொண்ணு ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கட்டிக்காங்க தூக்கிட்டு பாக்குறா அப்படி நிக்கிறான். தூக்குறான். பொண்ணு இல்லாத தூக்குறான். அர்த்தத்தை அழுத்த முடியல கம்யூனிட்டி. மேலையும் பார்க்கணும் கீழே பார்க்கணும் சொல்ல. ஆமா. அது என்ன உனக்கு தெரியுமா? என்ன முகத்தை பார்த்து அந்த பெண் கழுத்தில் தாலி இருக்கா இல்லையா அத பார்த்து வார்த்தை ஆடணும். ஓ தாலி இருக்கா? தாலி இருந்தா இருந்தா வாமா. எப்போ வந்த? உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை இருக்காரு? எத்தனை பசங்க இருக்கு? இருக்கு. நல்ல குடும்பத்து முன்னாடி இருக்கு ஆமா. அப்படின்னு மரியாதை கூடிய வார்த்தை பேசணும். பேசணும். ஆனா பொண்ணு அழகா இருக்கா தாலிய கழுத்துல இருந்தாலும் நம்ம வழிக்கு வருவா வருவா. அப்படி டேர் போற சாட பார்வையிலே தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு பார்த்துட்டு வச்சுக்கோ என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கா? பாரு
எங்க வீட்டுக்காரர் வருவாரு. ஞாயிற்றுக்கிழமை அப்படி ஞாயிற்றுக்கிழமை லீவ் போடுவாரு. போயிட்டு ஒரு கோட்டர் வாங்குவாரு. குடுத்து வீட்டுக்கு வருவாரு. என்னங்க நீங்க வேலைக்கு போன நேரம் நம்ம வீட்டு மொத்த பாட்டில கொடுத்துருக்கானே நம்ம வாடகை கொடுத்து வச்சுக்கிறோம். அது கீழே இறங்கி வரோம். தண்ணி கொடுப்பான்னு கேக்குறான். தீப்பெட்டி இருந்தா கொடுங்க அப்படி கேக்குறான். ஏதோ ஒரு பொருள் கேக்குற சாக்கா அவன் கஞ்சால காட்டுறான் அப்படின்னு ஆம்பளை கிட்ட சொல்லுவா. ஆமா சொன்ன உடனே கோட்டை போட்டு மேல நேரா ஏறி வருவா. மொத்த பாடுக்கு வீட்டுல கொடுத்துருக்கு அப்படி கேப்பா. கேட்டா என்ன பண்ணுவா? என்ன செய்வாரு? ஐயா மகாராஜா, ஐயா நல்லவனே, என் வீட்டு வாடகை இதுல இருந்து நீ குடுக்க தேவையில்லை, நீ குடும்பம் இரு அப்படின்னு நல்ல வார்த்தை சொல்லிட்டு வரு. குடும்பம் இரு பொண்டாட்டி பாரு அத சொல்ல மாட்டான். அந்த கூட்டம் அடிக்க செஞ்சு ஆக்கி வைக்கிற சாமா இருக்கு பாரு, எல்லாத்தையும் மேல இருந்து கீழே எடுத்து டிப்பு தட்டு புட்டு போட்டு வீட்டு விட்டு போ அப்படின்னு வீட்டு விட்டு காலி பண்ணிடுவான். அதுவே காலி இல்லாத பெண்ணா இருந்தா அவளே வழிக்கு வந்தாலும் அவ பள்ளிக்கூடம் போல பின்னாடியே போகலாம், அவ குளிக்க போல பின்னாடியே போகலாம். இது 4 பேர் பாப்பா பின்னாடியே போகலாம். இது 4 பேர் பாப்பாங்க. ஆனா அவனுக்கு ஒண்ணு இருக்காது. என்னோட பையன் பின்னாடியே சுத்துறான். அவனு ஊரை பேராக்கி வேற ஊராக்கி அது 2 பேத்தி ஒண்ணு சேர்த்து வச்சிருவாங்க. அதனால இப்ப மேல பாத்துட்டேன் கீழே பாத்துட்டு என்னது திருமணமான பெண்களுக்கு கால் விரல் என்ன போடுவாங்க? குஞ்சு மோதிரம். கால் மெட்டி அப்படி சொன்னா ஆண்களுக்கு போடுவாங்க பெண்களுக்கு போடுவாங்க. அது எதுக்கு போடுவாங்க? இருவரும் ஒரு மனதா இருக்க வேண்டும், என்ன அடுத்தவரை பார்க்கப்படாது அப்படின்னு விளக்கு போட்ட மாதிரி இதுக்கு மோதிரம் போடுறாங்களாண்டு. ஏன்னா ஆம்பளைகளை உன்னை சொல்றது தப்பு இல்ல தம்பி. இருக்கா பாரு 5 வயசுல இருந்து 60 வயசா இருந்தாலும் சரி இந்த ஆம்பளைங்க பாருங்க எங்க திரும்ப போவோம்? பிறந்த இடத்தை தேடுதே கண்கள், பிறந்த இடத்தை தேடுதே பேதை நெஞ்சம். அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், தங்கையா இருக்கட்டும், பெத்த தாயா இருக்கட்டும், இந்த ஆம்பளைங்க பார்வை இந்த மார்பை தான் தேடுமா. அப்புறம் இரு அது மட்டும் கிடையாது, இந்த மனம் இருக்க பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குமா. எப்ப பிறந்த இடத்தை காட்டுவா ஆசையை தீர்க்கலாம் அப்படின்னு கருத்த இடத்தை தேடுதே கண்கள், பிறந்த இடத்தை தேடுதே பேதை மட நெஞ்சம். ஆண்கள் புத்தியா அப்படித்தான். அது அப்படி இல்லமா ஆண்டு அனுபவிச்சுங்க சொல்லிக்கிறாங்க. என்னன்னு பெரிய பெரிய ஆளுங்களா சொல்லிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? மழைக்கு மலை மேல கண்ணு, மனுஷனுக்கு கண்ணு மேல கண்ணுறா கை விடுறா. நீ பொண்ணு பார்த்தாலும் அது வாங்கிட்டோம். எப்பா சபை பார்த்தியா? கட்டாய கல்வி பெற்றோர் முத்துவாரி அம்மனுக்கும் உனக்கும் அனைவருக்கும் அனைவரும் வணக்கம். என்னை கவனித்து விளக்கம். இது பேர் என்ன? இது என்ன முக்காசாயிரம் ஆப்டாயிரம்? ஆம்பளை போடக்கூடாதா?
நீ ஜட்ஜி போடலாம் நாங்க இது போடக்கூடாதா? இது போட வேணாம் நான் சொன்னேன். இல்லைங்க பண்ண அதானே இவன் அப்படியே ஓலை கேட்ட வந்துக்கிறான். எதுக்கு வந்த? அம்மா வந்துறால ஓஹோ வச்சுட்டு போவோம் தான். அம்மா வீட்டுக்கு போனே அம்மா பாக்கலையா? பாத்துட்டு வந்தேன். அப்புறம் இங்க யாரு அம்மா வந்துறால வச்சுட்டு போலாம் தான். என்ன வைக்க போற? வணக்கம் வைக்கலாம் தான். நல்லா இருக்கு நல்லா. அப்படியே இத்தனை வணக்கத்தை. ஏய் என்னை விட்டு வெளுத்து பார்க்க தலைவி. யாருக்கு விளக்கம்? கமலவல்லி 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 என் வீட்டுக்காரரு அதே பெண்ணே கமலம் கமலம் கமலம். சித்தியா வணக்கம் வச்சுக்க. நீ பாக்கலையாரா? அவன் வைக்கும் போது நீ பாக்கலையா? நீ வைக்கும் போது நீ இட்டு போடா. இதுடா நீ வச்சுட்டே உன் மேல தின்னு போச்சு. நீ வந்து நான் போறேன் அப்படின்னு. நீதான் வேண்டாம். நீதான் வச்சுக்க. ஐயா போய் இங்கே வைடா. ஏமா கமலவல்லி 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 தெல்லம் தெளிவர நங்கர நந்தர விவரமாக புரிந்து விட்டேன். யாருக்கு பதில் யாருக்கு நான் பைத்தியமா? ஒரு பூரிப்பா பைத்தியமா நானு ஆம்பளை யாருன்னு சொல்ல. ஆம்படியான சீச்சிட்டு ஓடுறா. ஒரு ஆம்பளை ஆம்பளைன்னா ஒரு ஆம்பளைனா கொஞ்சம் புகழ்ச்சி பேசுவாங்க. ஏன்னு கேளு. அப்ப ஆம்பளையா பொண்டாட்டி அம்மா ருசி காட்டுறோம். ருசி காட்டுறோம். எங்க வீட்டுக்காரரு இருப்பாரு அவர் தான்டா. அவரு தான் உனக்கு கட்டிக்கிற வேட்டி அவருக்கு சொன்னேன். அப்புறம் அவரு தானே நான் அவரா ஆம்படியா பேர சொல்லலாமா? சொல்லலாம். அதுக்கு வேலை செய்யக்கூடிய ஆள் தானே. தாராளமா சொல்லலாம். ஆம்பளை மேல சொல்லலாம். கோயிலார் பேர் தான் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? கொடைக்காய்ச்சி எடுத்து கொடுக்க மாட்டோம். சினிமா கூட்டு போக மாட்டோம். குடும்பம் அப்படிதான் நடக்கிறாங்க. இந்த நாடு இருக்க எந்த நாடு? ஆண்டு வரக்கூடிய என்னுடைய மன்னன் பெயரா காலாகிரி. காலாகிரி போறானே அது கோயம்பேடு வேறா. காலில் போற எங்க ஆள் தெரியுமா? பட்ட கிளம்பு. அவரு வீரம் என்ன? அவரு தீரம் என்ன? அவர் செல்வாக்கு என்ன? அவருக்கு வரவேற்பு என்ன? வரவேற்பு சாதாரணமா என்னமோ கணி காலையில வரவேற்பாங்க. ஒரு 32 நாள் நடத்தோடு. ஆமாம்மா வரவேற்பு. மேலம் காலம் வரவேற்பு. சின்ன மேலம் பெரிய மேலம் எல்லாம் சக்தி எல்லாம் அடிப்பாங்க. அப்படி இந்த எத்தனாபடி ஆண்டு வரக்கூடிய காலாக்கணிக்கு இல்ல தொழிலாளர் அழைக்கப்பட்ட பேர் தான் கமலவல்லி. கமலவல்லி எப்படி எங்க நாடு பொருத்தும் பேர் பொருத்தம் பொருத்தம் என் கொழுந்து நாடு பொறுத்திருக்காரு. காலாக்கணி சூலாக்கணி சூலாக்கணி இவங்க 2 பேத்துக்கும் மந்திரி ஒருத்தருக்காரு. பெலாக்கணி நீலாக்கண்ணி. அப்படி எங்களுக்கு இந்த கனி 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 நாடு ஒரே பேரு புகழும் பெருமையா தவிர. ஆனா நாங்க யாருக்கிட்ட இருக்க தெரியுமா? சொல்ல ஆண்டு வரக்கூடிய இத்துரியோதர் இருக்கிட்டாரு. அண்ணவருக்கு அடைக்கலம் 3 வேளை சோத்துக்கு அங்கதான் வாங்கி. ஆமா அழகை எங்க வீட்டுக்காரெல்லாம் அழகையே அவங்க என்ன பண்றது? அப்படியே அவர் அப்படியே வாங்கிட்டு அந்த மாதிரி வேலைக்கு போக மாட்டோம். அவர் அல்லகை வேலை பார்த்தாங்க. இன்னும் வேலை பார்த்தா நம்மளுக்கு தேவை 3 வேளை சோறு. அவ்வளவுதான். அதானே அதனால இந்திய மன்னன் மறுபடி கட்டளை போகலாமா?
ஓட்டம் ஓடாது பாரு அம்மா. ஏம்மா ஆம்பளை பார்க்கலாம் ஆசை. ஆசைதாப்பா. போயிட்டு இருந்தா நான் வந்திருக்கேன்னு சொல்லி என்கிட்ட கோயாத. டேய் ஆமா கல்யாணம் பண்ணாத பையன். அவன் என்ன பண்ணுவான்? வேலை தெரியாது. நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும் பையனுக்கு. யாராவோ வாங்கி கொடுக்கலாம் ஒரு மாதிரி மனைவி பாஜா எப்படிடா காடு மாடுன்றாங்க. மகாராஜா கொண்டாடி சூழ்ந்து பெருசாக்குதுன்றாங்க. பொண்டாட்டி ஜனமாச்சு பொண்டாட்டி என் பொண்டாட்டி சாப்பிட்டா உனக்கு என்ன நிறைய வாங்கி தரீங்க. ஆளு வாட்ட சாட்டமா ஆளு சேட்ட மனைவி என் மனைவி ஏத்த கிளம்பு. சரி அப்படிங்களா சிரிக்காங்க. ஏழு மனைவி கமலமணி வந்து கேட்ட தர உள்ள வருங்க. தம்பி பார்த்தியா? பாத்தண்டா எப்படி இருக்காரு? சூப்பரா இருக்காரு. நல்லா அடமுடிச்சு வச்சுக்கிறாங்க. அடம் முடிச்சு வைக்க நான் ஆச்சரிய விட்டு போனோம்னா அது நல்லா இருக்கீங்க உட்காரு. இந்த உலகத்திலே இருக்காதுங்க உங்களோட பொருத்தம். அவன் கிடக்குறான் அவர் என்ன ஆள் அழகும், கால் அழகும், தோல் அழகும், இடை அழகும், நடை அழகும், கால் அழகும், தோல் தன்னுடைய மனிதனாக கூடிய கமலவல்லி வருமாறு வழிமேல் விழி வைத்து காத்து நாயா நீயே போய் பாத்துக்கு போ. சரி போல மன்னவா வணக்கம் சாமி. கமலவல்லி சரி அதே கோடி வணக்கம். நல்லா இருக்கு என் பெண்ணே கண்ணே. எந்திரி எந்திரி எந்திரி. என்ன எங்க போட்டு தூங்கணும்? என்னங்க குடிப்பாங்கதான் இருந்துச்சு. வைக்கிற இடத்துல அவன் கையை வச்சுட்டாங்க. அவன் வைக்கிற வரைக்கும் நீ காட்டு நல்ல பாத்துக்கிட்டே இருக்கணும். காத்துக்கிட்டு இருங்க. எல்லாரும் போய் கண்ணே பண்ணுவா கண்ணே கணபதி ஏன் வாழத்தை படுத்து பண்ணிடலாம். நீ எப்படி வாழலாம்? எப்படி? கண்ணே நீ மக்கள் ராசியா வாய் வாய்.
சுகமா வாய்ந்துரு. மிக்க மகிழ்ச்சி. ஆகட்டும். ஒரே ஒரு வார்த்தை. என்ன கேளு. எங்க ஆம்பளை ஒண்ணு கேட்க போறேன். கேளு. என்னன்னு கேக்குறது? யாருன்னு குடிச்சீங்க? வா யாரா? கேப்பாடா. என்ன வந்து எட்டி பாக்குறீங்க? சின்ன வயசுல வேலை செஞ்சுக்கிறேன். ஒரு வார்த்தை கேட்பாதா? கேட்க துன்பதானே? அதானே புரியுங்க. பண்ணுமா? நீ ஆமா சொல்லல நீ கேப்ப. ஓ தெரிஞ்சு போடுறீரா? அனராஜா கரெக்டான இதான் கரெக்டான அடி. ஏன் கேட்டா தோல் வெட்டு மேல முது மேல அடிச்சா பக்கத்து ஊராக்கத்துல கொண்டு போய் காட்டுமா பொண்டாட்டி. ஆமா. அவன சூத்து மேல அடிக்கிற பாரு. சூத்தி ஆத்து போய் காட்ட போறான். மன்னவா கண்ணு. ஒரே ஒரு வார்த்தை. என்ன கேளு. நீ வாழ்காத மரம் அழித்து வீட்டுல பலவிதமான வேலை செஞ்சு கொண்டு சரி. நம்ம வீட்டுல வேலை செய்யறது எடுபடி. ஆமா. உங்க ஏழாம் பேரா? ஆமா. அண்ணவரை எடுத்து யாரு சொல்லுங்க? அந்த அம்மா அவருக்கு குடுக்குற சந்தோஷத்துல இருக்கிறாங்க சொல்றாங்க. நாங்க ஓசில சோறு வாங்கி சாப்பிட்டாலும் செய்யற நாளைக்கு உடம்புக்கு கட்டுப்பட்டு நாங்க சாப்பிடுறோம். உன்ன மாதிரி நாங்க அப்படி காசு போட்டு வாங்கி சாப்பிடுறாங்க. இங்க தேடிக்கிட்டே கிடையாது. காலையில ஜோடி வருது மாதிரியா? ராஜாக்கள் சூத சபை உண்டாக சரி. முன் இல்லது திருவிழாவுக்கு வரப்பட்ட கமலவல்லி அழைத்து காரணம் என்ன? இதுதானே. அத மன்னன் துரியோதன மறுபடி கட்டளை. என்னங்க என்னங்க அவன் விலக அமைச்சுட்டான். மன்னன் துரியோதன மறுபடி கட்டளை. மன்னன் துரியோதன மறுபடி கட்டளை. சரி. அதனால கட்டுமாறு அழைக்க வேண்டும். அவனை செல்ல வேண்டும். உன்னிடத்துல வரவழைத்து உன்னிடத்துல வார்த்தை தெரிவித்து மீண்டும் செல்லான். இந்த கலகளை தட்டு என் தம்பியை வணங்கக்கூடிய சீக்கிரம் கொண்டோம்.